ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் எந்த இடத்துல வேலை செய்றாங்க, என்ன வேலை செய்றாங்க, எல்லாமே செட் ஆயிடுச்சான்னு கேட்டிருந்தீங்க. அதை பத்தி அதுக்கப்புறம் நிறைய பேர் தொடர்ந்து லைவே வந்தாலும் நெக்ஸ்ட் எப்போ தமிழ்நாடு போறீங்க, நெக்ஸ்ட் எப்போ தமிழ்நாடு வரீங்கன்னு கேட்டுட்டே இருப்பீங்க. இந்த வருஷம் என்னால தமிழ்நாடு போக முடியாதுங்க. கொஞ்சம் சேடு தான். அதுக்காக மறுபடியும் அழமாட்டேன். அதனால யாரும் சேட் ஆக வேணாம். பிளான் எல்லாம் பெருசா பண்ணியிருந்தோம். நான் எப்படி உங்ககிட்ட வீடியோ ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, எப்படியும் மே மாசம் லீவ் விட்டாங்க அப்படின்னா அக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நாங்க தமிழ்நாடுக்கு போறதுக்கு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரிவ்யூ பண்ணலான்னு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி வீடியோல நான் சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதனால நான் எதனால இந்த வருஷம் எங்களால தமிழ்நாடு போக முடியலங்கிற ரீசனை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து ஹஸ்பண்ட் எந்த இடத்துல வேலை செய்றாங்கன்னு சொல்லிக்கிறேன். அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து அவங்க இருக்கிற இடத்தோட பேர் வந்து பீனியா செகண்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டாப்போட நேம். அவங்களோட ஸ்ட்ரீட் வந்து மாருதி நகர். அங்கதான் இருக்காங்க. அவங்க வேலை செய்யற இடம் வந்து துசரா சர்வீஸ் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. அங்க அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, எந்த மிஷினா இருக்கட்டும், மிஷின் எல்லாம் பெயிண்ட் பண்ணி அதை வந்து பேக் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா பெயிண்ட் பண்ணி ஒரு ஒரு இடத்துல வேலை முடிஞ்சது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறது, கொஞ்சம் வெயிட் தூக்குற வேலை இருக்கு. ஆனா மிஷின் எல்லாமே பெயிண்ட் பண்ற வேலை. வாரத்துல ஒரு நாள் சண்டே மட்டும் லீவ் இருக்கும். இதோட தொடர்ந்து 3 நாள் வேலைக்கு போயிருக்காங்க. செவ்வாய்க்கிழமையில இருந்து வேலைக்கு போனாங்க. காலையில எத்தனை மணிக்கு போறாங்க, நான் வேற டியூட்டி கேட்க மறந்துட்டேன். ஏன்னா காலையில நாங்க பேச மாட்டோங்களா, சாயங்காலம் தான் பேசுவோம். 5 மணிக்கு வேலை முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு அவங்க ஒரு 7:30 இல்லாட்டி 8 மணிக்கு எப்போதுமே என் கூட பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பழகணும்ல, ஓகே நான் இருந்துக்கிறேன்னு அவங்க போல்டா தான் பேசியிருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நீங்களும் அவங்க இருக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா சில பேர் மீட் பண்றதா கூட சொல்லியிருந்தீங்க. அது உங்க விருப்பம். அவங்க இருக்கிற இடத்தோட பேர் வந்து பீனியா செகண்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டாப் பேரு மாருதி நகர்ல இருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு ஏன் போறீங்க, ஏதாவது விசேஷமானு வேற கேட்டிருந்தீங்க. டைம் தமிழ்நாடு போறதுக்கு ரீசன் வந்து நான் எப்போதுமே இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாசம் எங்க ஊர் கருப்புசாமி கோவில் திருவிழாவுக்கு போவேன். இல்ல அப்படின்னா நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு போவேன். இந்த டைம் வந்து எங்க ஊர்ல கருப்புசாமி கோவில் திருவிழா நடக்காது. நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க, கருப்புசாமி சிலை வச்சிருக்கிற மாதிரி மட்டும் ஒரு ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு உட்கார்றதுக்கு மண்டபம் மாதிரி ஒரு சின்ன கோவில் தானே. அதை இடிச்சிட்டு இப்ப கோவில் புதுசா கட்டிட்டு இருக்காங்களா. அதனால இந்த வருஷம் திருவிழா நடக்காது. ஏன்னா கோவில் கட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா கும்பாபிஷேகம் நடந்துட்டு அடுத்த வருஷம் தான் திருவிழா நடக்கும். அதனால ஆகஸ்ட் மாசம் போக முடியாதுங்களா. ஏன் அக்காவோட ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து அவ வந்து ஹாஸ்டல்ல இருக்கால, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தாலாம். இந்த மாதிரி பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்னோட அத்தை வந்து தமிழ் பொண்ணு அப்படிங்கிறது. இந்த வருஷம் பரீட்சை லீவுக்கு நான் அத்தையோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கும் போல. அத ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே, எனக்கு தெரிஞ்சு ஜனவரி இல்லாட்டி பிப்ரவரியில அக்கா என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணோட பேர் வந்து ஹரப்பிரியா. ஹரிப்பிரியா கிடையாது, ஹரப்பிரியா தான். செகண்ட் பொண்ணு பேரு தீப்தி ரேகா. ஆனா நாங்க கூப்பிடுறது ஃபர்ஸ்ட் பொண்ண கெலு, அப்புறம் கெலிமா கெலுன்னு சொல்லி இங்க கொஞ்சம் செல்லமா இது ஒரு பேரு. கொண்டை அப்படிங்கிறது என்ன பேருன்னு எனக்கு தெரியாது, எந்த மாதிரி கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனா நிறைய குழந்தைங்கள கொண்டை கொண்டைன்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்து 2வது பொண்ணோட பேரு. கெலு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஆசைப்படுது போகணும்னு சொல்லிட்டு, நீங்க எப்ப போறீங்களோ அப்ப சொல்லுங்கன்னு சொன்ன உடனே என் ஹஸ்பண்ட் நீங்களும் வாங்க போலான்னு சொல்லி அக்காவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்கா வீட்டுல பேசி அண்ணனும், அண்ணன் அக்கா, அக்காவோட ஹஸ்பண்ட், நான் அண்ணன் தான் கூப்பிடணும். அக்கா, அக்காவோட ஹஸ்பண்ட், 2 பாப்பா, நான் தேஜு இங்க இருந்து கிளம்புற மாதிரி. என் ஹஸ்பண்ட் வந்து ஜனவரில இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு பெங்களூர்ல வேலைக்கு போறதுக்கு. அதனால என்னால கண்டிப்பா வர முடியாது, நீங்க தான் போயிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. என்னன்னா எங்களுக்கு புக் பண்றதுக்கு வந்து ஸ்லீப்பர்ல தான் நாங்க புக் பண்றதா பேசியிருந்தோம். நானுமே ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி ஃபேன்லாம் இருக்கும், ஷீட் கிடைச்சா போதுமே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். பாதி செலவு வந்து நாங்க தான் எடுத்துக்கிறோங்களா, அதனால அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லாதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலான்னு சொல்லிட்டு ஸ்லீப்பர்ல தான் புக் பண்றதா இருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து ஸ்லீப்பர் அப்படின்னா இங்க ஒடிசால இருந்து தமிழ்நாட்டுக்கு 600 ரூபாய் இல்ல 700 ரூபாய் வருங்க. நான் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா,
நீங்க வந்து ட்ரெயின் டிக்கெட்டுக்கு மட்டும் பணம் குடுங்க. ரொம்ப பெர்சனலா இல்ல. சும்மா ஜஸ்ட் சொல்றேன். ட்ரெயின் டிக்கெட் மட்டும் பணம் குடுங்க. சென்னையிலருந்து மறுபடியும் நான் திருப்பூர் போணும் அப்டின்னாவே ரூ. 800 இல்லாட்டி ரூ. 900 வரும் ஒரு ஆளுக்கு. அப்படிங்கும்போது அந்த சைடு நான் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். குழந்தைகளுக்குமே நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி எல்லாமே பேசியிருந்தோம். அண்ணாவுக்கு வந்து செலவு ஆகுங்கிறனாலயா என்ன தெரியல. என் அக்காவோட ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணப்போ ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. மறுபடியும் ஓகேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுங்களா. இப்போ வேற ஏப்ரல் மந்த் வந்துருச்சு. டிக்கெட் புக் பண்ணலான்னு பேச்சு எடுத்த உடனே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ட்ரெயின்ல போகும்போது சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அங்க செலவு இருக்கு இங்க செலவு இருக்குன்னு சொல்லி பேசியிருப்பாங்க போல. அதுல வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நாங்க எப்போதுமே நானு தேஜு என் ஹஸ்பண்ட் மட்டும் தானே போவோம். ட்ரெயினாவே இருந்தாலுமே அதிகமா சாப்பாடுலாம் சாப்பிடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் சாப்பாடு சாப்பிடுவோம். அது இல்லாம நான் மட்டும் தான் டிஃபன் ஐட்டம் சாப்பிடுவேன் இவளுக்கு பசிக்குதுன்னு சொன்னா. இல்லாட்டி எனக்குமே அங்க வந்து இருக்கிற சாப்பாடு பிடிக்காது. இந்த டைம் நாங்க அதிக பேர் போறனால நான் நான் பிளான் பண்ணியிருந்தது வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல தக்காளி தொக்கு செஞ்சு கொண்டுட்டு போவோம்லங்க. எப்படின்னா, இன்னைக்கு நைட் இங்கருந்து கிளம்புறோம் அப்படின்னா, நைட்டு அங்க போய் கூட சாப்பிட்டுக்கிற மாரி வரும். ஒருவேளை இங்கருந்து சாயங்காலம் கிளம்புறோம், அங்க போய் சாப்பிடுறோம்னா, அப்ப சாப்பிட்டுக்கிட்டு மறுநாள் காலையில வரைய தக்காளி தொக்கு நல்லா இருக்கும்ல. அப்படி பார்த்தேன். சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போலாங்க்கான்னு நாங்க இந்த மாரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா, அண்ணா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணனால தான் இப்ப எங்களால தமிழ்நாடு போ முடியல. அம்மா வேற இந்த மே மாசம் பக்கத்துல வந்துருச்சுங்களா, எப்போ டிக்கெட் புக் பண்றீங்க? எப்போ டிக்கெட் புக் பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசையுமே கூட, தேஜுவ பார்க்கறதுல. இதுக்கப்புறம் எப்ப சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஹஸ்பண்ட் வேற அப்படி சொல்லலாமா என்னன்னு தெரியல. இந்த வருஷத்துக்குள்ள வீட்டுக்கு வரமாட்டேன். கொஞ்ச நாள் அடுத்த வருஷம் வரேன் அப்படிங்கிற அடுத்த வருஷம் நான் வீட்டுக்கு வரேங்கிற மாரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்களா. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, சரி இந்த டைம் போ முடியல அப்படின்னாலும் கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேகத்துக்காவது போகணும்னு ஆசையா இருந்தது. நான் கேட்டிருந்தேன். சரி நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம போலான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா மத்தபடி எங்க சைடு எந்த மிஸ்டேக்குமே இல்ல. அக்காவோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாதான் ரீசன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவ வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருப்பா இல்லைங்களா? இப்போ படிக்கிற விஷயத்துலயுமே அக்காவோட ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து நல்லா தான் பண்ணுவாங்கன்னு அக்கா சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாலும் கேட்கும். சில நேரம் அவளுமே மண்டக்கணம் இருக்கு. ஏன்னா ஹாஸ்டல் போறதுக்கு முன்னாடி இங்க இருந்திருக்கா. அது வந்து சின்ன பிள்ளைங்க கிட்ட இருக்கிறது தானே. படிக்கிற விஷயத்துல வந்து நான் இந்த மாரி நல்லா படிக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? நெறைய பேர் இருக்காங்கல்ல குழந்தைங்களுமே. இப்போ நம்ம அவங்க கிட்ட விரும்புறது வந்து படிக்கிற ஸ்டேஜ்ல நல்லா படிக்கணும், ஃபெயில் ஆகக்கூடாது. அத அவங்க கரெக்ட்டா ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னாவே, அவங்களோட தேவையெல்லாம் நம்ம அவங்களுக்கு வாங்கி குடுக்கணும். அதெல்லாம் செய்யணும் இல்லையா? அந்த மாரி நான் நல்லா பண்றேன். நான் ஒண்ணு ஆசைப்படுறேன், நீங்க செய்யல அப்படின்னாலுமே, ஒரு கட்டத்துல கொஞ்சம் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க தான். இதே தேஜுவா இருந்திருந்தான்னா, நீ என்ன கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னு பேசியிருக்கோம். அந்த மாரி வாயாடி. ஐயோ! இப்பவே யாருக்குமே பயப்படாதுங்க. அன்னைக்கு கூட நான் முன்னாடி லைவ் போட்டிருந்தப்போ கடைக்கு போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம்லங்க. பானிபூரி சாப்பிடுறா. அவளுக்கு புடிச்ச மாதிரி சாப்பிடணும். இங்க இருக்கிற பானிபூரியெல்லாம் உருளைக்கிழங்கு மசிச்சு குடுப்பாங்களா? உருளைக்கிழங்கு மசிச்சு அந்த சின்ன பொரியில உள்ள வச்சுட்டு, அந்த புளி தண்ணியோட சேர்த்து குடுப்பாங்க. அவளுக்கு குடுத்திருந்த அந்த சின்ன கிண்ணத்துல புளி தண்ணி வந்து நிரம்பிருச்சு. நான் சொல்றேன், அம்மா அத கீழ ஊத்துமான்னு. இது என்ன சும்மா தண்ணியாம்மா? அவ சத்தமா சொல்றா. இது என்ன சும்மா தண்ணியாம்மா? நான் கீழ ஊத்துறதுக்கு. நான் குடிக்க மாட்டேனா? எனக்கு தெரியாதா? அப்படிதான் எல்லார் முன்னாடி பேசுனா. அத விட நான் குடிப்பேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுக்குற அண்ணாவையும் சொல்றா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா இப்போ நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு சாப்பிடுறோமோ அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டா அந்த பொரியில உருளைக்கிழங்கு வச்சு தக்காளி சாஸ் ஊத்தி இங்க குடுப்பாங்க. அது எனக்கு வேணும்னா வேணும்னு அடம் பிடிக்கிறா. இரும்மா ஒரு நிமிஷம் அவங்க குடுத்து முடிக்கட்டும். எல்லாரும் பணம் குடுப்பாங்க. அந்த டைம்ல குடுப்பாங்க. நீ வாங்கி குடேம்மா, நீ கேளும்மா, உனக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி சில நேரம் சரியா பேசுறேங்கிற பேர்ல அவள சமாளிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் தேஜு பேசுவா. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அக்கா சொன்னது வந்து, சரி இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து போலான்னு இருந்தோம். அப்பா, அம்மாவுமே ரொம்ப ஆசையா இருந்தாங்க. சரி கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க இருந்து போயிருந்தப்பயே, ஏன் மாமியார் மாமனாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஒருவேளை ஹஸ்பண்டோட அக்கா வரேன்னு சொல்லியிருந்தா அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். நெறைய டைம் வந்து அப்பாவுமே இங்க ஃபோன் பண்ணாங்க. ஒருவேள அந்த டைம்ல அக்கா வந்திருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு நான் பேசுற கொஞ்சம் கொஞ்சம் தமிழாவது புரியுமா கார்த்தி? நான் பேசணும். அவங்கள காமின்னு சொல்லி வீடியோ கால்ல எல்லாம் பார்த்து பேசுவாங்க. அதனால அவங்களுமே கொஞ்சம் ஆசையா இருந்தாங்க. காலையில தான் நான் அம்மாகிட்ட சொன்னேன். அம்மா இந்த மாரி வர முடியாது.
அக்காவோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேணான்னு சொல்லிட்டாங்கம்மா. என் ஹஸ்பண்ட் வந்து எங்க 2 பேரையுமே தனியா அனுப்புறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா, என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தே பர்ஸு, ஆதார் கார்டுலாம் திருடியிருக்காங்க. இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தனியா வேலைக்கு போனப்போ தூங்கிட்டு இருக்கும்போது பேக்குக்குள்ள வச்சிருந்ததை எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ நாங்க எங்களெல்லாம் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க நைட்ல தூங்க மாட்டாங்க. காலையில தான் தூங்குவாரு. அதனால அப்படிலாம் இருக்கிறப்போ, உங்கள நான் தனியா குழந்தையெல்லாம் கூட்டிட்டு விட மாட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் உங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். அம்மாவுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதாங்க ரீசன். அதனால இந்த டைம் என்னால தமிழ்நாடு போக முடியல. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப வந்து கருப்புசாமி கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்களா, கருப்புசாமி சிலைய வந்து கோவிலுக்கு பக்கத்துல நெறைய பேர் நேர்த்திக்கடன்லாம் செலுத்தியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு மேடை மாரி இருக்கும். அங்கதான் சிவப்பு கலர் கொடை, ஒரு நூல் கொடை, காட்டன் கொடை மாரி அதுல நெறைய எழுதியிருப்பாங்க. செம்பு, கலசம் படம் போட்டிருக்கோம் இல்லங்க, அந்த அந்த கொடைய வச்சு சாமி இப்ப வெளிய தான் இருக்குங்களா, பார்த்துட்டு வரலான்னு ஆசை. அதை விட நான் கூட வீடியோல ஒரு அண்ணா பால் காய்ச்சுனாங்கன்னு சொல்லி என்னோட பெரியம்மா பையன் அவங்க கிட்ட நான் எப்போதுமே சொல்லுவேன், அண்ணா ஏதாவது வேலை நடந்து ஓரளவுக்கு பில்டிங் ஒசத்திட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு போட்டோ எடுத்து காமிங்கண்ணா, எனக்கு கொஞ்சம் ஆசை அதெல்லாம் பார்க்கணும்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கோவில்ல நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, 3வது படிக்கும் போதோ 4வது படிக்கும் போதோ 3வது டீச்சர் வந்து கொஞ்சம் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1வது 2வது டீச்சர் வந்து அடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பாசமா பேசுவாங்க. அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல அது அப்போ மிளகா இருக்கு இல்லைங்க, அதை வந்து எங்க கோவிலை சுத்தி அவ நல்லா இருக்க கூடாது, அவ செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நானு என் அத்தை பையன், என் அத்தை பொண்ணும் நானும் ஒரே கிளாஸ். என் தங்கச்சி, என் அத்தை பொண்ணு, என் அத்தை பையன். அவன் வந்து ஒரு 2 வயசோ 3 வயசோ பெரியவன் தான். ஆனா எங்க கூட எல்லாம் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. எப்படின்னா விளையாடுறது, இந்த மாதிரி ஊர் சுத்துறது, அந்த மாதிரி டைம்ல அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு மிளகாவை கிள்ளி நல்லா கோவில் சுத்தி போடுறோம். போட்டு பார்த்தா எங்க கண்ணுலயே அந்த மிளகா வச்சுக்கிட்ட மாதிரி எரிஞ்சிடுச்சு. போட்டு முடிச்ச உடனே தெரியாம கை வச்சது அப்படி ஆச்சா, இல்ல நான் இல்ல எங்களுக்கே அது திருப்பி கிடைக்கணும், இல்ல அந்த மாதிரி கண்ணு எரியணும்னு ஆச்சான்னு தெரியல. மிளகாவை கிள்ளிட்டு வர கூட இல்ல, எல்லாரும் செம அழுக்கு கோவில்லையே. அதுக்கப்புறம் எங்களோட குரூப்ல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம பண்ணது தப்பு போல, அதுதான் அது ரிட்டன் நம்மளுக்கே வந்துருச்சுன்னு. உடனே அதுக்கும் விழுந்து விழுந்து கும்பிட்டு எங்களை மன்னிச்சிருங்க கருப்பா கருப்பான்னு சொல்லி கீழே விழுந்துட்டு, அந்த மாதிரி நிறைய மெமரிஸ்லாம் அந்த கோவில்ல இருக்கு. தீபாவளி ஆச்சு அப்படின்னா அங்க போய் கோலம் போடுறது, தண்ணி தெளிச்சு கூட்டி விட்டுறது, அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கு. அது மாறிட்டு இப்ப புதுசா வருது அப்படிங்கும்போது அதை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நடக்கல. ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன், நடக்கல. சரி பார்ப்போம், அந்த கும்பாபிஷேகத்துக்காவது நான் நல்லபடியா தமிழ்நாட்டுக்கு போவேனா என்னங்கிறத பார்க்கலாம். அதுவுமே ஹஸ்பண்ட் வந்தாதான் நடக்கும். இது இல்லாம நிறைய பேர் டெய்லியுமே கேக்குறீங்க, தேஜு நல்லா இருக்காளா, தேஜு டெய்லியும் அப்பாவை கேட்டு அழுறாளா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ஓகேங்க, உண்மையாவே சொல்றேன். முந்தா நேத்து வந்து நான் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தேன். ஒரு இமேஜின் மாதிரி அவர் ரூம்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி ஏதோ மாதிரி ஆயிடுச்சு, பார்த்த மாதிரி. அது ஏன்னு தெரியல, சடனா இப்படி திரும்பி பார்க்கும்போது அவங்க வந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம், படத்துல தான் நடக்கும்னு. ஆனா சில இமேஜின்ல கூட அதெல்லாம் நடக்கும். எனக்கு அன்னைக்கு நடந்தது, அதுல நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஒரு மாதிரி வந்தது மாதிரி இருந்ததே இல்லையே அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உடஞ்சிருந்தேன். ஆனா உடனுக்குடனே நான் மாறிக்குவேன். ஏன்னா நம்ம ஆளு அப்படி, நம்ம கூட இருக்கிற ஆளு. ஏமா அழுகுற, சரிம்மா. நான் கோவப்பட்டா கூட சரிம்மா நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி தோப்புக்கரணம் போடுறா. அவ இன்னொரு நாள் சாரி சொல்லி தோப்புக்கரணம் போடும்போது நான் வீடியோல காமிக்கிறேன். சரி சாரிம்மா இனிமேல் செய்ய மாட்டேன் சாரின்னு சொல்லி ஒரு 3 டைம் உட்காந்து காதை பிடிச்சிட்டு உட்காந்து எழுந்திருக்கிறா. அதெல்லாம் வேற பண்ணுவாளா, அதனால கோபமும் பட முடியாது, ஃபீல் பண்ணவும் முடியாது. சிரிக்கிற நிலைமை தான். சில நேரம் நானுமே தேஜு மேல அதிகமா கோவப்படுவேன் தான். ஏன்னா இங்க இருக்கிற மத்த குழந்தைங்க இருக்கிற பிஹேவியர் அதை அப்படியே இவ காப்பி பண்ணக்கூடாதுன்னு ஒரு அந்த மாதிரி விஷயத்துல நான் உண்மையாவே கோவப்படுவேன். அதுவும் இருக்கு. நாங்க 2 பேரும் சிரிச்சுக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது எல்லாமே இருக்கு. 2 பேருமே நல்லா இருக்கும். பாப்பா வந்து அன்னைக்கு அப்பா இந்த மாதிரி வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் அப்பா வர சொல்லுமான்னு இப்ப வரைக்கும் சொல்லல. சில நேரம் அம்மா எனக்கும் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லேம்மா, இது வேணும் அது வேணும்னு வேணா கேட்டா.
ஆனால் அப்போ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்லாம் இன்னும் அழுகலை. சில நேரம் அவளும் புரிஞ்சுக்கிறா. அவரும் டெய்லியும் ஃபோன் பேசுறாரு. தேஜுக்கிட்டையுமே பேசுவாங்க. அதனால எந்த ஃபீலுமே இல்லை. நாங்கள் 2 பேருமே நல்லா இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, தேஜு ஓகேவான்னு விசாரிக்கிற எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ. பாய்.